முனிவர் இப்பொழுது ஆழ்ந்த தவத்தில் இருக்கின்றார். அவரை தவத்திலிருந்து கலைப்பது சரியாக இருக்குமா என்ன? பிரபு, நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறேன். நீங்களும் பலராமனும் என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்களே. கோருங்கள், நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? வணக்கம் முனிவரே. பிருந்தாவனத்தில் என்னுடைய தந்தையார் பூஜை நடத்தவிருக்கின்றார். அதற்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்க வந்திருக்கிறேன். நிச்சயம் பிரபு, இது எனக்கு சௌபாக்கியம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். கால்தானோ? முனிவரே, தாங்கள் எங்கே செல்கிறீர்கள்? உங்களுக்கு நன்றாக தெரியுமே, என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த வனத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடாது என்று. சரி, இந்த 2 பாலகர்கள் யார் என்று கூறுங்கள். என்னுடைய வனத்திற்குள் நுழைந்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்களையும் அடித்துவிட்டு தற்போது உங்களையும் கூட்டிச் செல்ல முயற்சிக்கும் இவர்கள் யார்? கால்தானோ, நான் ஒரு மகத்துவம் நிறைந்த வேலையை செய்வதற்காக ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பலராமனுடன் செல்ல வேண்டும். இல்லை, இது நடக்கவே நடக்காது. நான் கூறுவதை நீ மறுத்துவிட்டால் நான் உன்னையும் அழித்து விடுவேன். நீ என்னை மறந்து விட்டாயா? நான் உனது ஜீவனை காப்பாற்றியவன். ஆதலால் தான் நான் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன். உன்னுடைய எந்த சாபமும் என் மீது பழிக்காது. நான் பார்க்கிறேன் இந்த பாலகர்கள் உன்னை எவ்வாறு காப்பாற்றுகிறார்கள் என்று. தாங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் முனிவரே. இந்த ராட்சசனை நானும் பலராமனும் அழைத்து விடுகின்றோம். இங்கே பார் முனிவரே, நீ அழிவதற்கான நேரம் வந்துவிட்டது. முனிவரே, இனி அந்த துஷ்டன் உங்களை துன்புறுத்த மாட்டான். நான் என்ன விரும்புகின்றேன் என்றால், தாங்கள் எங்களுடன் பிருந்தாவனத்திற்கு செல்ல தயாராக வேண்டும் என்று. என்ன செய்வீர்களா? பிரபு, என்னை காப்பாற்றியதற்கு நான் உங்களுக்கு எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் யாத்திரைக்கு தயாராகத்தான் இருக்கிறேன். முனிவரே, தாங்கள் இங்கு வருவதற்கு எந்த கஷ்டமும் இல்லையே? இல்லவே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பலராமன் இருவரும் என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்தார்கள். உங்களுடைய பூஜையை தொடங்குங்கள். நாராயண நாராயண. ஆஹா, அற்புதம், அற்புதமான இடம். உடலில் உள்ள உஷ்ணத்தை போக்கிக் கொள்ள இது சிறந்த இடம். முதலில் குளித்து விட்டு வருவோம். நாராயண நாராயண. ஓம் சூர்யாய நமः. நாராயண நாராயண. இது என்ன நாடகம் பிரபு? என்னுடைய வீணை எங்கு சென்றது? அது இல்லாமல் நான் இருப்பது என்பது நடக்காத காரியமாயிற்றே. இப்பொழுதுதானே இங்கு வைத்து சென்றேன். எங்கு போனது என்று தெரியவில்லையே. நாராயண நாராயண. நாராயண நாராயண.
வணக்கம் வணக்கம் நாரத நாரத முனிவரே. முனிவரே. ஆயுஷ்மான் பவ. சூரிய உதயத்தில் அந்த நதிக்கரையில் நீராடலாம் என்று நினைத்தேன். நான் என்னுடைய வீணையை நதிக்கரையில் கழட்டி வைத்துவிட்டு அந்த நதியில் நீராடச் சென்றேன். திரும்பி வந்து பார்த்தபோது என்னுடைய வீணையை காணவில்லை. நாராயண நாராயண. என்னுடைய வீணை இல்லாமல் நான் வேறு எந்த லோகத்திற்கும் செல்ல முடியாது. கவலைப்படாதீர்கள் நாரத முனிவரே. நானும் பலராம் அண்ணாவும் தங்களுடைய வீணையை நிச்சயமாக மீட்டுத் தருவோம். வாருங்கள் பலராம் அண்ணா, பந்தை எடுத்து வருவோம். சரி வா கண்ணா. நில் கண்ணா, கண்ணா செல்லாதே. நான் தான் பௌலாசுரன். உங்கள் இருவரையும் வரவேற்கிறேன். வாருங்கள், உங்கள் இருவருக்கும் நான் ஒரு வித்தியாசமான விளையாட்டை காட்டுகிறேன். வாருங்கள். கண்ணா, என்னுடைய பெயர் விட நான் ஒரு முனிவர். ஒரு மகரிஷியின் சாபத்தினால் தான் இப்படி ஆகிவிட்டேன். அதுவும் ஒரு அசுரனாக மாறிவிட்டேன். ஹே பல்ராம், ஹே கிருஷ்ணா, தாங்கள் இருவரும் எனக்கு சாப விமோசனம் அளித்துள்ளீர்கள். உங்கள் இருவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். கிருஷ்ணா, பல்ராம், தங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. இனி நிம்மதியாக என் வீணையை வீட்டுக்கு கொண்டு என் பயணத்தை தொடங்குவேன். நந்தகோபால் அவர்கள் வாழ்க! பல்ராம் அவர்கள் வாழ்க! நாங்கள் தேவகுமாரர்கள் கிருஷ்ணா மற்றும் பலராம். நாங்களும் உங்களுடன் விளையாடலாமா? ஆஹா, ஏன் கூடாது? சீக்கிரம் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து நீங்கள் எவ்வளவு நேரம் தப்பிக்க முடியும் என்று பார்க்கலாம். நான் வருகிறேன். நான் இந்த மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். யாராலையும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது.
இது எப்படி நடந்தது? மாதவ் உங்களுடன் தானே விளையாடிக் கொண்டிருந்தான். திடீரென்று எப்படி காணாமல் போனான்? முதலில் சிறுவர்கள், இப்பொழுது மாதவ். யார் இப்படி செய்கிறார்கள்? மகாராஜா, என்னுடைய மகன் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். கடைசியாக நான் அவனை ஒரு மரத்தடியில் பார்த்தேன். அதன் பின் அவன் வீடு திரும்பவே இல்லை. தாங்கள் அந்த மரத்தை எங்களுக்கு காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்டுகிறேன் கண்ணா. வாருங்கள், வாருங்கள் போகலாம். இதுதான் அந்த மரம் கண்ணா. நான் அவனை இங்குதான் பார்த்தேன். என்னை அடிக்காதே, என்னை அடிக்காதே. யார் நீ? எதற்காக எங்கள் பிருந்தாவனத்தின் குழந்தைகளை மறைத்து வைத்திருக்கிறாய்? என்னை ஒரு பயங்கரமான கொடூரமான ராட்சசன் தான் இவ்வாறு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினான். அவன் குழந்தைகளை அவனுடைய ராஜ்யத்தில் அடிமைகளாகி வைக்க ஆசைப்படுகிறான். இதுதான் விஷயமா? அவனுடைய ராஜ்யம் எங்குள்ளது என்பதை பற்றி எங்களிடம் கூறு. அது அந்த மலைக்கு பின்னால் அடர்ந்த காட்டிற்கு அருகில் அவனது ராஜ்யம் உள்ளது. அங்குதான் அவன் அந்த குழந்தைகளை அடைத்து வைத்துள்ளான். கிருஷ்ணரும் பலராமனும் வந்துவிட்டார்கள். உன்மேல் தாங்க முடியாத துர்நாற்றம் அடிக்கிறது. குளித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன்.